வயதான காலத்தில் தனிமையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு ஒரு சேஃப்டி செக்யூர் அவசியம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இதுக்காகவே ஸ்டெப்ஸ்டோன்ஸுடைய நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு மோதீஷ்குமார் ஒரு புதிய ப்ராஜெக்டை பொள்ளாச்சியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கலாம் வாங்க அப்படின்னு 2 புத்தகத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம். தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஸ்டெப்ஸ்டோன்ஸ் ஸ்டார்ட் லிவிங் எப்போ ஆரம்பிச்சிங்க? எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். 2004 வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்குள்ளே வரோம். அதுக்கப்புறம் 2011 பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தோம். அதுலேருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம 100+ ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 4500 ஹாப்பி ஃபேமிலிஸ், 3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், பிளாட்டட் டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சென்னை, மதுரை அண்ட் கோயம்புத்தூர் 3 இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக 2017 வந்து நம்ம ஆலம் சீனியர் லிவிங்னு ஒரு டிவிஷன் ஆரம்பித்து அதில் வந்து சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஆரம்பித்தோம். 2வது திருப்பி சென்னை பூந்தாமல்லியில், அகைன் இப்போ திருப்பி ஃபேஸ் 2 வந்து பொள்ளாச்சியில் ஆரம்பிக்கிறோம். சார், உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட்டு, அப்பார்ட்மெண்ட்ஸு, பிளாட்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இடையில வந்து ஆலம் சீனியர் லிவிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன சார், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ், பிளாட்ஸ் இது வந்து சென்னை ஃபுல்லாக நிறைய பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் என்னென்னா எங்களோட கிளைண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்க கிளைண்ட்ஸும் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட் வாங்கி ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட பசங்க பார்த்திங்கன்னா அப்ராடில் இருந்தாங்க. அவங்களுக்கு எதுனா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கான சிஸ்டம் எங்கள் நார்மல் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அவங்க பசங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி, சார் எங்கள் அம்மா அப்பா தனியாக இருக்காங்க, ஃபோன் ரீச் பண்ண முடியல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், ஏன் இப்போ இருக்க சொசைட்டியில் இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் சீனியர் லிவிங்கான ஸ்பெஷல் தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது எதுவுமே இங்கே நம்ம அட்ரஸ் பண்ணலை இந்த ப்ராஜெக்ட்ஸில். ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் சீனியர் லிவிங் ஏன் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி ஆரம்பித்தது தான் நம்ம 2017 பொள்ளாச்சியில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி நம்ம பூந்தமல்லியில் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் 2 வந்து திருப்பி பண்ணோம். திருப்பி சென்னையிலேயே ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஆலம் சீனியர் லிவிங் ஹோம் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்போயுமே சிட்டியை நோக்கி தான் இருக்கும். எப்போயுமே சிட்டியில் ஸ்கூல் போவாங்க, காலேஜ் படித்து திருப்பி வேலை, பசங்களை வளர்க்குது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டி லைஃப்பில் இருப்பாங்க. ஒரு காங்கிரீட் ஜங்கிள் மாதிரி இருக்கும், வாழ்க்கையோட பிஸியாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் வயசானதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு தோணலை, நான் வந்து என்னோடய கிராமத்தில் போய் இருக்கணும், என்னோடய வில்லேஜுக்கு நான் போகணும் அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்க இடம் தான் இந்த பொள்ளாச்சி. நாங்கள் ப்ராஜெக்ட் நேமே பார்த்திங்கன்னா சீனிவாசா ஃபார்ம்ஸ் வேலி ஆஃப் ப்ரீஸ் அப்படின்னு தான் பேர் வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா பர்டிகுலராக இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸோட பாலகாட் கேப்புன்னுவாங்க. அந்த பாலகாட் கேப்பில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் நம்ம ஃபுல்லாகவே மழை தான் இருக்கும். இந்த பாலக்காட்டு கேப்புன்ற இடத்துல தான் ஓப்பன் இருக்கும். ஸோ மொத்தமே வெஸ்ட்டில் வர காற்று எல்லாமே இந்த கேப்பில் தான் வரும். எனி டைம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரு அருமையான ப்ரீஸு. அது இல்லாமல் நீங்கள் இந்த லொக்கேஷனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஹெக்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சீனியர் சிட்டிசன்ஸு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வாழணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு இயற்கை சூழலான இடம், நல்ல காற்று, ஒரு ரம்மியமான ஒரு இடம், இதை விட அவங்களுக்கு வேறு என்ன தேவைப்படும்? ஸோ அதனால தான் இந்த லொக்கேஷன் நம்ம தேர்வு பண்ணோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது எல்லாருக்குமே அதான், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம், சிட்டி லைஃப்லேயே வாழ்ந்துட்டோம், இனி நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொந்த ஊருக்கு போயிடணும், கிராமத்தில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். நல்ல இடத்த சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது சார்? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் நீங்கள் ஃபேஸ் 1 பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட கட்டி முடிச்சுட்டு எல்லாருமே ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 160 யூனிட்ஸ் வருது. 1 BHKவே பார்த்திங்க அப்படின்னா 550 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவங்க 800 ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் காம்பேக்ட் 1 BHK இருக்கும், ஸ்பேஷியஸ் 1 BHK, நான் கம்ஃபர்டபுளாக 1 BHK வேணும் அப்படின்னா கூட 800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நாங்கள் 1 BHK பண்ணிகிட்ருக்கோம்.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து 1 பிஹெச்கே வித் 1 டாய்லெட் இருக்கும், 1 பிஹெச்கே 2 டாய்லெட் இருக்கும், ஏன்னா கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் 2 பிஹெச்கே பண்ணிகிட்ருக்கோம். 2 பிஹெச்கே பார்த்திங்க அப்படின்னா 945 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், 2 பிஹெச்கே இருக்கும். அண்டு 3 பிஹெச்கே இருக்குது. 3 பிஹெச்கே பார்த்திங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு வீடுக்கும் இப்போ 160 வீடு இருக்குன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு கதை இருக்கும். வயசானவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வில்லேஜ்லாம் திண்ணையில் உட்காந்து பேசி பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா திண்ணை வீடுகள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடுகளே பார்த்திங்கன்னா வீட்டோட வெளியே ஒரு திண்ணை இருக்கும். ஸோ எல்லோரும் அவங்க வீட்டு வெளியே திண்ணையில் வந்து உட்காந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி திண்ணை ஹோம்ஸ் கொடுக்குறோம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பால்கனி பார்த்திங்கன்னா ஸ்கை வியூ பால்கனிஸ்ன்னு கொடுக்குறோம். ஸ்கை வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட மொட்டை மாடி இருக்கும், மேலே உங்கள் பால்கனிக்கு மேலே வந்து வெறும் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்கை வியூ எப்படி காரில் வந்து நம்ம சன்ரூஃப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கை வியூ பால்கனி கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அம்மாங்களாம் வந்து தோட்டம் வச்சே பழகிருப்பாங்க. வீட்டில் வந்து செடி தோட்டம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து ப்ரைவேட் டெரஸ் ஹோம்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அங்கே நீங்களே மாடி தோட்டம் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான செடிகள் வைக்கிறது, பூ அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பென்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோவால் ஷேரிங் ஓப்பன். எல்லா வீடுகளுமே பார்த்திங்க அப்படின்னா நோவால் ஷேரிங்காக இருக்கும். இப்போ நான் சீனியர் லிவிங் வீடு எனக்கு சர்வீசஸ் இருக்குது அதுக்காக நான் வரேன் அப்படின்னு இல்லை. என்னோடய வீடும் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தேவையான டேஸ்ட்டில் நான் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாடலில் இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு கதை டிசைன் பண்ணி ஒரு யூனிக் யூஎஸ்பி பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். சார் நீங்கள் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார்டனிங் எல்லாம் பண்ணுறது சூப்பராக இருக்குது. இந்த திண்ணை வீடெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப அருமை. ஆனால் இந்த நோவால் ஷேரிங் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன சார்? இது புது ப்ராஜெக்டாக இருக்க மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட மூணு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி வாலாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் எந்த கனெக்ட்டுமே இருக்காது. ஒரு சைடு வால் மட்டும் உங்களோட காரிடாரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ மீதி 3 சைடு வாலுமே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும். தனி வால், பக்கத்து வீட்டுக்கு தனி வால் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைவசி, உங்களுக்கு ஒரு மியூசிக் வச்சு கேட்குறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு குக் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் சத்தமாக ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தால் கூட, இப்போ அவங்க வீட்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்து வீட்டில் ஏதோ தூங்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து சீனியர் லிவிங்கில் நோவால் ஷேரிங் ஹோம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வயதானவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உணவு. அவங்களுக்கு வந்து பார்த்து செய்வாங்க, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் உணவு ஃபெசிலிட்டியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான உணவெல்லாம் தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டை டிசைட் பண்ணி அது ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும். மெனு மாற்றிட்டே இருப்போம். நாங்கள் வந்து ஒரு வீக்லி வந்து மெனு மாற்றிட்டே இருப்போம். பட் ஆனால் 3 டைம்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மார்னிங் ஒரு 7:30க்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வில் ஸ்டார்ட். அப்புறம் ஒரு 12:30லேருந்து லஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் ஒரு 6:37லேருந்து டின்னர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தே கேன் கம் அண்ட் ஹாவ் அ ஃபுட் இயர். அண்ட் மோவர் அங்கே அந்த டைனிங்கில் வந்து எடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் டைமாக கிடைக்கும். அவங்களோட கூட இருக்க இன்மேட்ஸ், அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அருமையான இதுவாக இருக்கும். ஸோ ஃபுட்டு இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து வீட்டில் குக் பண்ணோம் அப்படின்னாலும் குக் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வந்து நம்ம ஃபுட்டை எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். மெடிக்கல் சென்டரும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சீனியர் கம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வி சே ஆக்டிவ் சீனியர் லிவிங்னு. 50+க்கு மேலே இருக்கவங்களே நம்மளோட கம்யூனிட்டிஸில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ என்ன மாதிரி எமர்ஜென்சி வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வி ஹாவ் அ மெடிக்கல் சென்டர் இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம், இல்லை ஒரு எமர்ஜென்சி ட்ரிப்ஸ் ஏற்றுறது அந்த மாதிரியான பெட்டு எங்களோட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். கிளினிக் மாதிரி ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24/7 வந்து நர்சிங் ஸ்டாஃப் வில் பி அட் கம்யூனிட்டி. ஸோ அவங்க வந்து இன்ஹவுஸ்லேயே இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்மேட்ஸோட டே டு டே வந்து ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இன்மேட்ஸ் உள்ளே இருக்காங்க, கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு யூனிட்ஸில் இருக்காங்க, ஒரு ஹோமில் இருக்காங்க, அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரிஸ் என்ன மெடிசன் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸுமே வி வில் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு ஃபைல் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அதை தாண்டி வி ஹாவ் அ ஆம்புலன்ஸ் வித் டிரைவர் 24/7 இந்த கம்யூனிட்டி. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுலேயும் வந்து ஒரு எமர்ஜென்சி அலாரம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ எதனா அவங்களுக்காக முடியல அப்படின்னா அவங்க எமர்ஜென்சி அலாரம் கிளிக் பண்ணாங்கன்னா அது எங்களோட ரெசிடென்ஷியல் மேனேஜருக்கு வந்து அலர்ட் வந்துடும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வைட்டல் மானிட்டர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பெட்ரூமோட ஹெட்டுன்னா நம்ம ஹெட் ரெஸ்ட்டு மேலே அந்த வைட்டல் மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அது என்னென்னா நீங்கள் நைட் தூங்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இன்சிடென்ட்ஸ் என்ன நடக்குது வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், வைட்டல் மானிட்டர் வந்து பெட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னா உங்களோட இப்போ நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க, உங்களோட
பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு அலர்ட் கொடுத்துரும். உங்களை ஹார்ட் பீட்டு அதிகமாகுதுன்னா வந்து உங்களுக்கு எனிதிங் விச் இஸ் அப்நார்மல் அப்படின்னா பிபி அந்த மாதிரி விஷயங்களில் அது ஆர்எஃப் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. ஸோ அது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இட் வில் கிவ் அலர்ட் மெசேஜ் டு ஆர்எம்ஓ ரெசிடென்ஷியல் மேனேஜருக்கும் உங்களை வீட்டு நீங்கள் யார் கொடுக்குறீங்க பசங்களோட கனெக்ட்டுக்கும் வந்து இது உடனே போய்ட்டு அந்த மாதிரி வந்து ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஸோ தட் எங்களோட ரெசிடென்ஷியல் மேனேஜர் நர்ஸ் உடனே போயிட்டு உங்களுக்கு வந்து தே கிவ் தி இமிடியேட் சப்போர்ட். ஸோ ஏன்னா வயசானவங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம இந்த த்ரூ மெடிக்கல் சென்டர் அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் மூலிமா வி ஆர் டூயிங். பொதுவாகவே இந்த வயதான தம்பதிகள் வந்து இந்த ரிட்டையர்லாம் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், காசி ராமேஸ்வரம் போயிடுறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இந்த வயதானவர்கள். அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? வயசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி பூஜை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்வால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே நம்ம பொள்ளாச்சி ஃபேஸ் 2 இந்த சீனிவாச பாம்ஸ் ப்ராஜெக்டில் நம்ம ஒரு கோயில் பண்ணுறோம். ஸோ அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மார்னிங் பூஜை நடக்கும், அப்புறம் ஈவினிங் பூஜை. ஸோ அவங்களே இப்போ உள்ளே அவங்களே வந்து மார்னிங் வந்துட்டு ஒரு வராங்க, காலையிலேருந்து வராங்க, ஒரு 7 மணிக்கு பூஜை பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து டைனிங் இருக்குது, சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பூஜை மெடிடேஷன் சென்டர் வச்சுருக்கோம். ஸோ தட் இந்த மாதிரி அந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லா விஷயங்களுமே நடக்கும் ஃபுல்லாகவே. ஓகே. பொதுவாகவே நோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த வயதானவர்கள். இவங்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது இருக்கா சார் உங்கள் சென்டரில்? ஃபுல்லாக சார். அதாவது ஒரு சீனியர் லிவிங்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம தான் பிஸின்னு நினச்சிட்ருப்போம். இங்கே மாதிரி கம்யூனிட்டிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நவராத்திரி குழு, இந்த விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், தமிழ் வருஷ பிறப்பு இது எல்லாமே என்ன பண்ணுவோன்னா கம்யூனிட்டி ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணுவோம். காமனாக ஒரு இடத்துல விநாயகர் வாங்கி வச்சுட்டு பூஜை, இப்போ அவங்க வீட்டில் பூஜை நடக்காது, காமனாக விநாயகர் வச்சு எல்லா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணி மூணு வேளையும் பூஜை பண்ணி 3 நாள் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கடல் அந்த ஆற்றுல எத்துமே கடை வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. குழு எங்களுடைய கம்யூனிட்டி ஹால், அங்கே ஒரு பெரிய மீட்டிங் ஹால் இருக்குது. அந்த இடத்துல வந்து குழு வச்சு 9 நாள் அதுக்கான பூஜை பண்ணி அந்த நவராத்திரி கொண்டாடுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம் இருக்குது. அப்புறம் மியூசிக் கரோக்கி ரூம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லைப்ரரி இருக்குது. ஒரு சிலர் புத்தகம் படிக்கணும்னு நினைப்பாங்க, ஸோ லைப்ரரி எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏஐ கம்பேனியன் ஒன்று ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டர் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங்ஸ்னால் மூவிஸ் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாகவோ இல்லை ஹாட்ஸ்டார் மூலியமாக வந்து மூவிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோர் கேம்ஸ் இருக்குது. இண்டோர் கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வில் ஹேவ் கேரம், செஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஜிம் இருக்குது எங்களோட இதில். அப்புறம் ஒரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர் ஆனாலும் அவங்க ஆக்டிவாக சம் ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான பிஸ்னஸ் சென்டர் அங்கே இருக்குது. அப்புறம் சலூன் இருக்குது, ஸ்பா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க எங்கேயுமே வெளியே போக தேவையில்லை. எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும் ஃபுல்லாகவே. சீனியர் லிவிங் ஹோமில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, அப்போ காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா சார்? கண்டிப்பாக இல்லை சார். என்னென்னா இப்போ என்னென்னா எங்களோட பெரிய இன்னொரு யூஎஸ்பின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சீனியர் லிவிங் வாங்குறான் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி மினிமம் ஒரு 1 lakh 1 crore கம்மி எங்கள் ப்ராப்பர்ட்டிஸுமே கிடையாது. பட் வேறஸ் எங்களோட இந்த பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 lakhsலேருந்தே வந்து வி ஆர் கிவிங் சீனியர் லிவிங் ஹோம்ஸ். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து இந்த தான் லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா வேறு யாருமே 30 lakhs ஒரு சீனியர் லிவிங் ஹோம்ஸ் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. ஸோ வி ஆர் கிவிங் இட் ஆக்சுவலாக. சார் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மற்றும் அமெனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, இதுக்குன்னு ஏதாவது இருக்கா எலிஜிபிலிட்டி? கண்டிப்பாக சார். இப்போது இந்த சீனியர் லிவிங் பொறுத்தவரைக்கும் இங்கே இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் 50+ இருக்குது, யார் வேணால் வாங்கலாம் சார். 50 இது உள்ள வந்து 50+ இருக்கவங்க வாங்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய பசங்க வந்து சார் நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது வாங்கி இது கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு லோன் கடை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நாங்கள் அதனால் வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக அப்படி இருக்கிற இடத்துல வந்து பேரண்ட்ஸ்க்காக அவங்களோட கிட்ஸ் அந்த வீடை வாங்கி பேரண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். இந்த சீனியர் லிவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். நீங்கள் நார்மலாக ஒரு வீடு நீங்கள் இங்கே வாங்குறீங்க அப்படின்னா அதில் வர வாடகையை விட இது வாடகை டபுளாக வரும். ஏன்னா இது ஒரு நீச் செக்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸும் வாங்கி என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் வந்து ஒரு 40 yearsல இருக்கேன், நான் 50 years தான் ஆக்குபை பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ அதை வாங்கி அந்த 10 வருஷம் நான் ரெண்ட் விட்டுறேன். ஸோ 50 yearsக்கு அப்புறம் நான் வந்து அதை ஆக்குபை பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன்னா நான் இப்போ சம்பாதிக்கிறேன், இப்போ என்னால் இந்த இஎம்ஐ கட்ட முடியும், அதனால் நான் இப்போ வாங்கிட்டு 50 yearsக்கு அப்புறம் நான் ஆக்குபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் யார் என்ன மாதிரி டைப் ஆஃப் சீனியர் லிவிங்ஸ் இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பசங்க அப்ராடில் இருப்பாங்க, படித்து முடிச்செல்லாம் வேலைக்கு அங்கே போயிட்டுருப்பாங்க. அப்பா அம்மா தனியாக சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ
இல்லை பெங்களூர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டிஸ் இடம் வேணுன்றனால இந்த மாதிரி சீனியர் லிவிங்க்கு எங்ககிட்ட வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தால் கூட ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்னையில் ஒர்க் பண்ணால் கூட அவங்க தே வாண்ட் டு பி இன் அ சேஃப் கம்யூனிட்டி சீனியர் லிவிங்க்கு வராங்க. ஹஸ்பண்டுக்கு எப்பயுமே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஒய்ஃப் வந்து நம்ம இருக்க வரைக்கும் அவங்க பார்த்துப்போம், நமக்கு அப்புறம் ஒய்ஃபை யார் பார்த்துப்பாங்க, தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அவங்களும் இந்த சீனியர் லிவிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கம்யூனிட்டியோட அவங்க ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. இப்போ நான் இல்லைனாலும் இங்கே சுற்றி இருக்கவங்க வந்து என்னோட ஒய்ஃபை கேர் பண்ணிப்பாங்க, இங்கே ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டியில் இருக்க ஆட்கள், வேலை செய்கிற ஆட்கள் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இங்கே வராங்க. அது இல்லாமல் சிங்கிளாக விடோஸ் இருக்காங்க, ஜென்ஸில் சிங்கிள் விடோஸ், லேடிஸில் சிங்கிள் விடோஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லோன்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி அண்ட் ஒரு என்வரான்மெண்ட், சேஃப் என்வரான்மெண்ட், அவங்க லைக் மைண்டட் பீப்புள் வேணும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸ்குள்ளே வரலாம். இந்த சீனியர் லிவிங் ஹோமில் பெரும்பாலும் வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவங்க ஏதாவது வெக்கேஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் இங்கே வந்து இவங்களோட ஸ்டே பண்ணலாமா சார்? தாராளமாக ஸ்டே பண்ணலாம் சார். ஒரு சிலர் அதுக்கு தான் சொன்னாங்க 2 பெட்ரூம் 3 பெட்ரூம்ஸ் வீடு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ரூம்ஸ் இருக்கும், என்னோட பையன் பொண்ணு யாருனா வந்தால் என் கூட ஸ்டே பண்ணுவாங்க ஒரு 1 வீக் 10 டேஸ்ன்றதுக்காக தான் ஒரு சிலர் இந்த 2 பெட்ரூம் 3 பெட்ரூம்ஸ் வாங்குவாங்க. ஒரு சிலர் என்னென்னா எனக்கு எப்போயோ ஒரு வாட்டி தான் வருவாங்க, அதுக்காக 2 பெட்ரூம் வேணால் மெயின்டெனன்ஸ் எனக்கு அதிகமாகும், வேண்டாம் நான் சிங்கிள் பெட்ரூமே போதும்னு வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சில்வர் லாஞ்ச் சீனியர் கேர் அம்யூனிட்டிஸ் பில்டிங்கில் வி ஹேவ் அ கெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ வந்தாங்கன்னா அந்த கெஸ்ட் ரூம்ஸ் கேன் பி புக்டு, அவங்க அங்கே வந்து தங்கிக்கலாம், அவங்க அப்பா அம்மா கூட இருக்கலாம், வெளியே போகிறது வர ஸ்பெண்ட் பண்ணுறது பண்ணலாம், 1 வீக் 10 டேஸ் இருக்கலாம், தாராளமாக தே கேன் கம் அண்ட் ஸ்டே வித் பேரண்ட்ஸ். இப்போ இவங்க எங்கேயாவது போகலாமா? இங்கே ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய பேரண்ட் வந்து அவங்க ஊருக்கு ஏதாவது அப்படி போக முடியுமா? தாராளமாக. இது வந்து இட் இஸ் அ பியூர்லி இண்டிபெண்டன்ட் லிவிங்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்ககிட்ட இப்போ ஆல்ரெடி ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2-3 மந்த்ஸ் இங்கே இருக்காங்க, 2-3 மந்த்ஸ் அவங்க சென்னை போயிருக்காங்க, இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க பசங்க வீட்டில் போயிருக்காங்க, வராங்க. ஸோ எனி டைம் தே கேன் கோ அண்ட் கம், அவ்வளோதான். அது எந்த சேலஞ்சஸுமே கிடையாதுங்க. எந்த ஒரு பிள்ளைகளுமே தங்களோட பேரண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எங்கே இருந்தாலும் ஓகே, அப்பா அம்மா நல்லா பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? சேஃப்டி வந்து கண்டிப்பாக, ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சேஃப்டின்றதான். இங்கே என்னென்னா இது ஒரு ஃபுல் கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் வெளியே ஆட்கள் யாருமே உள்ளே வர முடியாது. வி ஹேவ் அ கண்ட்ரோல் இருக்கும். ஃப்ரண்டில் செக்யூரிட்டி சிஸ்டம் இஸ் தேர். ஸோ அந்த செக்யூரிட்டி உள்ளே யார் வராங்க, ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா கூட அங்கே என்ட்ரி பண்ணி ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்காம் இருக்கும், நீங்கள் அந்த வீட்டுக்கு தான் வராங்களான்ற விஷயம் கேட்டு ஸோ ஃபில்டர் பண்ணி தான் வந்து நம்ம உள்ளே அனுப்புவோம். ஸோ அந்த சேஃப்டி ஃபஸ்ட்டு வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபெரியல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா சிஸ்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான என்ன எமர்ஜென்சி சப்போர்ட் அந்த மாதிரி தேவை அப்படின்னா வி ஹேவ் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி வந்து எமர்ஜென்சி அலாரம் இருக்குது, ஃபால் டிடெக்ஷன் இருக்குது, வைட்டல் மானிட்டர் இருக்குது. இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எனக்கு எதனா விட டக்குன்னு யாருன்னா இங்கே வராங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ ரொம்ப எங்கள் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வெரி சேஃப் அண்ட் செக்யூர்ட் கம்யூனிட்டி. அது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இப்போ நான்லாம் வாங்கலாமா சார்? டெஃபினட்டாக சார். ஆனால் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க 40+ இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நான் வாங்கி வச்சிடறேன், ஒரு 10 இயர்ஸ்க்கு இதை ரெண்டல் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ உள்ள ஆக்குபை பண்ணுறது 50+ தான் பண்ண முடியும். பட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலாம். அந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வர வரைக்கும் அது வந்து ரெண்டலுக்கு விடலாம். பட் அந்த ரெண்டல் அசிஸ்டன்ஸுமே நாங்கள் வந்து எங்களோட டீம் வந்து அதை பண்ணி கொடுப்பாங்க. சார், மற்ற வீடுகளுக்கும் நம்ம இந்த சீனியர் லிவிங் ஹோமில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இப்போ நம்ம என்னென்னா சீனியர் லிவிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மல் வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 feet இருக்கும், பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா 3 feet இருக்கும், டாய்லெட் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 feet தான் இருக்கும். பட் இங்கே சீனியர் லிவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டோருமே 4 feet நாங்கள் தரோம் சார். ஏன் அப்படின்னா வீல் சேர் அக்சஸ் இருக்க மாதிரி உங்களோட ஹாலோட என்ட்ரி வீல் சேர் அக்சசபிளாக இருக்கணும், பெட்ரூமும் வீல் சேர் அக்சசபிளாக இருக்கும், அண்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் வந்து உங்களுக்கு வந்து வீல் சேர் அக்சசபிளாக கொடுத்துருப்போம். எல்லா டோர்ஸுமே வைடனாக இருக்கும். அண்டு வந்து ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்க மாதிரியாக இருக்கும். ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த மாடல் ஹவுஸ் நம்ம இங்கே இருக்கோம்ல பார்த்துட்டிங்கன்னா இங்கெல்லாம் வந்து டைல் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். வயசானவங்க என்னென்னா மோஸ்ட்லி எங்கே அடிப்படும் அவங்களுக்குன்னா ஸ்லிப்பரியில் தான் வலிக்கு விழுவாங்க, இல்லை கீழே தண்ணி இருந்தால் தெரியாத மாதிரி. ஸோ நாங்கள் வந்து இந்த பாலிஷ் டைல்ஸோ ஷைனிங் டைல்ஸே போட மாட்டோம். எல்லா டைலுமே நீங்கள் ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மேட் ஃபினிஷ் டைல்ஸ் தான் போடுவோம்.
அந்த டாய்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் கூட போய் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், ரொம்ப ரஃப்பான டைலாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் கால் வச்சு அழுத்தினாலும் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரியான ஃப்ளோரிங் டைல்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சென்சார் லைட்டிங் கொடுத்துருப்போம். ஏன்னா நார்மலாக அவங்க நைட்டு எழுந்து அவங்க போகும்போது அவங்க சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு தேடக்கூடாது. ஸோ ரிமோட் சென்சிங் லைட்டிங் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேபி லேட்ச் மாடல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகிடுதுன்னா மோஸ்ட் ஆஃப் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் அவங்க டாய்லெட்டில் போய் கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள திருப்பி ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு நிறைய டைம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் வரும். இப்போ டாய்லெட் டோர் லாக்கில் இருக்கும், இருந்தானா வெளியேருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பேபி லேட்ச்னு ஒரு மாடல் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெளியே இருந்து எமர்ஜென்சினா வி கேன் ஓப்பன் தி டாய்லெட் டோர் அண்ட் கோ இன்சைடு. ஸோ அந்த மாதிரி டாய்லெட் டோர்ஸ் தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் கிராப் பார்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு நின்று ரெஸ்ட் ரூமில் எழுதுக்கிறதுக்காகட்டும், இல்லை வந்து நம்ம குளிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு கிராப் பார்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் தேம் டு ஹாவ் அ கண்ட்ரோல் இன் தி டாய்லெட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சர் லிஃப்ட் தான் கொடுத்துருப்போம். நார்மலாக வந்து பேசஞ்சர் லிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எங்களோட கம்யூனிட்டிஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் லிஃப்ட்டு, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஸ்ட்ரெச்சரில் அவங்கள எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட வந்து வில் பி அகாமடேட்டிவ். அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் லிஃப்ட் கொடுத்துருப்போம். காரிடார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வைடாக இருக்கும், ஸ்மூத் எட்ஜஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வந்து அவங்களோட சீனியருக்கு ரொம்ப செட் ஆகிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 50+ ஏஜ் குரூப் தான் நான் இங்கே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட சார் போகும்? ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி சார். எங்கள் ப்ராஜெக்ட் பொறுத்திருக்கும் இது வந்து ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் மற்ற எந்த சொத்து வாங்குறீங்களோ ரியல் எஸ்டேட்டில் அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்குறீங்க. உங்கள் பேரில் வந்து அந்த சொத்து வந்துடும். இப்போ வாங்குறாங்க, அவங்களுக்கு அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சொத்து வந்து அவங்களோட வாரிசு லீகலர்ஸ்க்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சொத்து போயிடும். அவங்க வந்து எய்தர் இப்போ அவங்க 50+ ஆனதுக்கப்புறம் வந்து இதை ஆக்குபை பண்ணலாம், இல்லை அவங்க வாடகை விடணும் அப்படின்னா அந்த வீடை வாடகை ரிலீஸ் விடலாம், இல்லை அவங்க சேல் பண்ணோம் அப்படின்னா கூட we will help them to sell. இந்த சீனியர் லிவிங் ஹோம் வந்து இவ்வளோ பாப்புலர் ஆகிறதுக்கு என்ன காரணம் சார்? மெயின் இந்த குளோபலைசேஷன் தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னென்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாடு போயிட்டு இருந்தாங்க, வேற இப்போ படிக்கவே வந்து வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெளிநாடு படிக்க போகிறவங்க அங்கேயே வேலை கிடச்சி அங்கேயே லைஃப் செட்டில் ஆயிடுறாங்க, மோஸ்ட்லி இங்கே வரமாட்றாங்க. நாங்கள் மேஜராக வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்குறோன்னா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ், ஃபிசிக்கல் சேலஞ்ச் அண்ட் ஃபினான்ஷியல் சேலஞ்ச், இந்த 3 விஷயம் தான் மேஜராக நாங்கள் பார்க்குறோம். சைக்கலாஜிக்கல் சேலஞ்சுன்றது என்னென்னா லோன்லினஸ். நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா வயசானவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் உடம்பு சரியாமல் போகிறதுக்கான காரணம் வந்து இந்த டிப்ரெஷன், லோன்லினஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்னு. ஸோ இந்த லோன்லினஸை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸ் அவங்க வரும்போது அவங்க ஏஜ் குரூப் லைக் மைண்டட் பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களோட விஷனே என்னென்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 நம்பர்ஸ் வாழ்கிற ஒரு பெரிய சீனியர் லிவிங் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணணும். அவங்க வந்து டிக்னிஃபைடோட வாழணும், அவங்க ஒரு ஹாப்பியாக வாழக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களோட ஆழமோட இலக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு சொல்லுவோம், பசங்களுக்காக உழைச்சி காம்ப்ரமைஸ் ஆகி சாக்ரிஃபைஸ் ஆகி வாழ்ந்துருப்பாங்க. இப்போ செகண்ட் இன்னிங்ஸு எனக்காக நான் வாழணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எண்ணம் இப்போ சீனியர்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ சீனியர் லிவிங்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது. சார் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த சீனியர் லிவிங் ஹோம் நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா, இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா நாங்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம்? நாங்கள் வந்து இப்போ சென்னை இந்த பார்க்கில் வந்து லான்ச் பண்ணுறோம். ஆக்சுவலாக வர செப்டம்பர் 27, 28 இந்த பார்க்கில் வந்து இந்த ப்ராஜெக்ட் எங்கள் லான்ச் பண்ணுறோம். எங்கள் டீம் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. இந்த சீனியர் லிவிங்கை பற்றியான உங்களுக்கு எல்லா விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்டு இதை லான்ச் ஆஃபராக வந்து நம்ம வந்து 30 lakhsலேருந்து இந்த சீனியர் லிவிங் ஹோம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு லான்ச்க்கு அப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த லான்ச்சில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றியான மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 9382829595க்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களுக்குமே கொடுப்பாங்க. ஸ்டெப்ஸ்டோன்ஸோட ப்ராஜெக்ட் பற்றியும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பொள்ளாச்சி புரவிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த சீனியர் லிவிங் ஹோம்ஸ் பற்றியும் பல ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொன்னீங்க. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணி மேல்மேலும் வளரணுன்ட்டு நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி சார். தந்தி டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.